வாதம், பித்தம், கபம் என்பவை ஆயுர்வேத மருத்துவத்தின் ஒரு அடிப்படை கோட்பாடாகும். இவை மூன்றும் உடல் இயக்கத்தின் முக்கிய அங்கங்கள். ஒருவருக்கு மூட்டுவலி உள்ளது, கழுத்து வலி எனும் ஸ்பாண்டிலைசிஸ் உள்ளது என்றால் வாதம் சீர்கெட்டிருக்கிறது என்று அர்த்தம். அவர் வாதத்தை குறைக்கும் உணவை சாப்பிட வேண்டும். புளி, உருளைக்கிழங்கு, கொண்டைக்கடலை, துவரம் பருப்பு, கடலை பருப்பு, வாழைக்காய், கொத்தவரை, காராமணி, குளிர்பானங்கள், செரிமானத்துக்கு சிரமம் தரும் மாவு பண்டங்கனை தவிர்க்க வேண்டும். இவை வாயுவை தரும், வாதத்தை கூட்டும். மூட்டுவலி, மலக்கட்டு உள்ளோர், ஆஸ்துமா நோயாளிகள் இந்த உணவுகளை கூடிய வரை தவிர்க்க வேண்டும். வாயுவை வெளியேற்றும் லவங்கப்பட்டை, மிளகு, புதினா, பூண்டு, சீரகம், முடக்கருத்தான் கீரை, வாயுவிடங்கம் ஆகியவற்றை உணவில் சேர்ப்பது வாதத்தை குறைக்க உதவும். பித்தம் அதிகரித்தால் அஜீரணம் முதல் டிப்ரெஷன் வரை பல பிரச்சனைகள் வரக்கூடும். அல்சர், உயர் இரத்த அழுத்தம் என பித்த நோய் பட்டியல் நீண்டுகொண்டே செல்லும். இன்றைய வாழ்வியல் சூழலில் பல நோய்கள் பெருகுவதற்கு பித்தம் மிக முக்கிய காரணம். பித்தத்தை குறைக்க உணவில் காரத்தை, எண்ணெயை குறைக்க வேண்டும். கோழிக்கறி கூடவே கூடாது. அதிகமாக கோதுமையை சேர்ப்பது கூட பித்தத்தை கூட்டும். அரிசி நல்லது, ஆனால் கைக்குத்தல் அரிசியாக பார்த்து சாப்பிடுவது நல்லது. கரிசலாங்கண்ணிக்கீரை, கறிவேப்பிலை, சீரகம், தனியா, எலுமிச்சை, மஞ்சள், இஞ்சி இவை எல்லாம் பித்தம் தணிக்கும். மனத்தையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது அவசியம். இயற்கை உணவு. மருத்துவ ஆலோசகர், பாரம்பரிய சிகிச்சை சித்தவைத்தியர் சுரேஷ்.